எதிரிக்கு போன எபிசோடில் பார்த்துருப்பானா இந்த மாதிரி நைன் வந்து மெலிஷா பின்லேருந்து ஆக்ட் பண்ணியிருப்பான். மெலிஷாவுக்கும் செம்ம ஷாக்கு. அதுக்கப்புறம் அவன் நோட்டீஸ் பண்ணி பார்த்தா நைனும் செம்மையாக குடிச்சிருக்கான், அதனால இப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கும் புரிய வருது. சரி ஓகே இவனுக்கு கொஞ்சம் நவுத்தலான்னு பார்த்தா ரொம்ப ஹெவியாக இருக்கவும் யாராச்சும் நம்மளுக்கு உதவி பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு அவள் தேடிட்டு இருக்கா. கரெக்டாக இப்போ யோனா நடந்து போயிட்டு இருக்கவும், ஏய் யோனா நீ கரெக்டான டைம் கூட பார்த்தேன், நீ கொஞ்சம் வாயேன் அப்படின்னு சொல்ல யோனாவும் வரா. பார்த்தா தங்கலம்ன்றதுக்கு வர மாதிரி பிரகாசமாக வந்துட்டு இருக்க. மெலிஷாவுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டு, உண்மையா நீ யாரு? மெலிஷா மேடம் உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையா? நானா யோனா. நீங்கள் என்ன குடிச்சிருக்கீங்களா என்ன? ஏண்டி அதனா விடு, நீ என்னடி இவ்வளோ தங்கத்தை போட்டு வச்சிருக்க? இந்த தங்கனா பார்த்தீங்கன்னா நான் கஷ்டப்பட்டு அந்த மேஜிங்கள்கிட்ட பெட்டு வச்சு நான் ஜெயிச்சது. அப்படியே அவளும் நோட்டீஸ் பண்ணுறா. மெலிஷா மேடம் அந்த நைன் வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம் யோனா இவன் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டான். ஸோ என்னை நவுத்தவும் முடியல, கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ண. எனக்கும் ஹெல்ப் பண்ண தான் தோணுது. ஆனால் இவ்வளோ கோல்டு போட்டிருக்கேனே, என்னோட கோல்டுக்கு ஏதாச்சும் கீழே பட்டுச்சு என்ன பண்ணுறது? ஏண்டி அவ்வளோதான் கடுப்பாயிட்டு மெலிஷா கத்தவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யோனாவோட உதவினால நைன் எப்படியோ பெட்டில் படுக்க வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் மெலிஷா யோசிக்கிறான், இவன் உண்மையாகவே உயரமாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கனால இவனை நவுத்துறது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அது யோனாவும் பார்த்துட்டு, உண்மையாகவே வெறித்தனம் மெலிஷா நீங்கள், இந்த நிலைமையில கூட உன்னோட லுக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கல அப்படின்னு ஜட்ஜ் பண்ண. என்ன ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருக்க? ஆனால் ஆக்சுவலாக உண்மை தான். சரி ஓகே எல்லாம் இப்போ முடிஞ்சிச்சு, நான் என்னோடய வேலையை பார்க்க போட்டா அப்படின்னு யோனா போக மெலிஷா அதை பார்த்துக்கிட்டே, இப்போ எதுக்கு போகிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவளோட ஜுவல்லரி எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வைக்க. நானும் போட்டா அப்படியே நைனை பார்த்தா அவர் மாதிரி இருக்கவும் சரி ஓகே இவன் பார்க்க கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கான். ஸோ அவன் மேலே இருக்க அந்த கோட்டை மட்டும் எடுக்கலான்னு சொல்லிட்டு மெலிஷா ஷூவு கோட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கா. அது இடத்துல யோசிக்கிறா, இப்போ யாராச்சும் நான் பார்த்தா தப்பான்னு நினைப்பாங்களோ. ஆனால் நான் அதுக்காக ஒன்றும் பண்ணிகிட்டு இல்லையே. அந்த நேரத்தில் கரெக்டாக நைனும் மெலிஷாவை கட்டி பிடிக்க அவ்வளோ பிளாங்க் ஆயிடுறா. ஆனால் இவன் இந்த வாட்டி ஆக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டே ஆக்ட் பண்ண மெலிஷாவுக்கு புரியுது ஏதோ கெட்ட கனவு வந்து கந்திருக்கான். அப்படியே மெலிஷா நைனோட தலை மேலே கையை வச்சு தடை விட்டுக்கிட்டே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, இதனால நைனும் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்றான். அதுக்கப்புறம் ரூம் விட்டு வெளியே வந்தானே அவ்வளோ ஒரு மனுஷன் ப்ளஷ் ஆகிட்டு, இப்போ என்ன நடந்துச்சு? இப்போ இதை மட்டும் யாராச்சும் பார்த்துருந்தாங்க கண்டிப்பாக உங்களுக்கு தவறான ஐடியா வந்திருக்கும். ஐயோ இது கண்டிப்பாக அப்படி இல்லை அப்படின்னு அந்த தலையை ஆட்டிக்கிட்டு மெலிஷா டிஸ்ட்ராக்ட் ஆகிட எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் பேக் பண்ண வேண்டியது தான். இது கூட நீ பண்ணது எல்லாமே பார்த்தனா ஒரு நாய்க்குட்டிக்கு கெட்ட கனவு வரும்போல அதை நம்ம கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு அவக்குள்ளே பேசிக்கிட்டே இந்த மாதிரி ஹாப்பியாக அந்த நாளும் முடியுது. அடுத்த நாள் ஆக யூரியோ கத்துறான், குட் பை லேடி மெலிஷா, உண்மையாக மன்னிச்சிருங்க எதுக்கு என்ன நடந்துச்சோ அது எல்லாத்துக்கும் நான் உங்கள்கிட்ட மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக யூரி, அது கூடவே அங்கே இருக்க நைனை பார்க்கணுமே, நேற்றுக்கு அவன் பண்ண சம்பவத்தினால தலைவன் கொஞ்சம் கூட தலையை தூக்கவே இல்லையே. மெலிஷாவும் யோசிக்கிறான், இவன் திரும்பியும் சாரி கேட்க ஆரம்பிச்சிட்டாளா? அப்போ தான் காமிக்கிறாங்க நேற்றுக்கு நைட்டு வந்து அந்த டின்னர் பேங்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் சில பேர்னா அந்த ட்ரிங்க்ஸோட மோகத்துலேருந்து தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்து அவங்க போட்ட குப்பை எல்லாத்தையும் அவங்களோட மேஜிக் பவர்ஸ் வச்சு தப்புன்னு க்ளீன் பண்ணிடுறாங்க. யூரியும் தெளிஞ்சிடுறா. தெளிச்சுட்டு என்னதான் அவங்களுக்கு கொஞ்சம் ஆங்க வர இருந்தாலும் சில பேர் ஆங்க வர இருப்பாங்களே அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்க. மெலிஷா அப்போ தான் யூரிக்கிட்ட போயிட்டு எதுக்கு என்னென்னா அவள் பண்ணான்னு சொல்லிட்டு மொத்தம் சொல்ல, யூரியா ஒரு மாதிரி ப்ளஷ்ஷாகவும் அதே நேரத்தில் சோகமாக அழுதுட்டு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு என்ன மன்னிச்சிருக்க மெலிஷா அப்போ ஆரம்பித்ததான் இப்போ வரைக்கும் மன்னிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் இத்தனைக்கும் அவள்கிட்ட சொன்னேன் அதனால் ஒன்று பெரிய விஷயம் இல்லைம்மா நார்மல் தானே, ஆனால் அவள் கேட்கவே இல்லையே. ஒருவேளை அவள் நேற்றுக்கு என்ன பண்ணான்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கக்கூடாதோ. ஆனால் இதுலேயே ஒரு நல்ல விஷயம் இருக்குப்பா, இனிமேல் அந்த பேரன் எலிசபெத் வந்துட்டு என்கிட்ட இன்விடேஷன் கொடுத்தான் முதல்ல யூரி தான் அதை வந்து வேணவே வேணான்னு சொல்லுவா போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் நடந்து போயிட்டு இருக்கா. சடனாக யோனாவை பார்த்து, ஏன்னா அவன் கேரேஜ் எங்கே இருக்குது, ரொம்ப தூரமாக நம்ம நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆமாம் இப்போ என்ன மேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட மேஜிக் யூஸ் பண்ணி தப்புன்னு ட்ராவல் பண்ணிவிடுவாங்க. சரி கேரேஜ் இருந்து இங்கே கூப்பிட்டு வரலான்னு சொல்லி பார்த்தா அந்த கேரேஜ் ஓட்டுற ஒரு ஆளையும் நம்ம கூப்பிட்டு வரல, அதுக்கு பதிலாக நானாக இங்கே ஓட்டிகிட்டு வந்தேன். அப்போ தான் அவளுக்கு யோசனை வருது, இந்த மாதிரி யூரி வந்து என்னை மன்னிச்சிருங்க நானும் உங்களுக்கு கொண்டு போய் விட்டுட்டான்னு சொல்லி கேட்டிருப்பா. மெலிஷா தான் வேணான்னு சொல்லியிருப்பா. அது யோசனை பண்ணிவிட்டு தப்பு பண்ணிட்டேனோ, இந்த கேரேஜ் வர நான் இருக்கிற இடத்துலேருந்து அங்கே போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், இது ஒரு ப்ராப்ளமு. ஆனால் இதோட மோசம் என்ன தெரியுமா, இதோ இந்த நைன் தான். இந்த உல்ஃபனை எப்படி கம்ஃபர்ட் பண்ண போகிறேன்னு தெரில. நேற்றுக்கு அவன் பண்ணதை நினச்சி ஒரு மாதிரி அசிங்கத்தில் சூரியங்கி போய் நிற்கிறான். நம்மளுக்கு காமிக்கிறாங்க இந்த மாதிரி நைன் வந்து எதிர்ச்சக்கப்புறம் முதல்ல பண்ணது மெலிஷா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் உங்களோட பட்லர் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு எழுதி காமிக்க, மெலிஷாவோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. நானும் பல வாட்டியும் அவன்கிட்ட சொல்லிட்டேன் இது என்ன பெரிய விஷயம் இல்லைன்னு, ஆனால் அவன் கேட்க மாட்டேனே, ரொம்ப ஸ்டபனாக இருக்கான். சடனாக நைனை பார்த்து, நைன் இந்த மாதிரி உன்னோட கோட்டில் வந்து உன்னோட ஃபர் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஸோ நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், யாராச்சும் ஒரு ஐடென்டிட்டி கண்டுபிடிச்சா என்ன பண்ணுறது. அவனுக்கும் புரிஞ்சு போயிடுதா, ஸோ நல்லா உதறிட்டு இருக்கான். அப்போ யாரும் அச்சுன்னு தும்புறாங்க. மெலிஷா அங்கே இங்கேன்னு தலையாட்டிட்டு தயவுசெய்து அவன் மட்டும் சொல்லிடாதீங்கடான்னு சொல்லி பார்த்துட்டு ஜேக் போர்ட்பேட்டே அப்படின்னு கூப்பிட ஒரு பதிலும் வரல. அப்போ நான் என்ன பார்த்தேன், ஒரு வாட்டி உன்னோட கோட்டை உதறு, அவனும் பண்ண தப்புன்னு ஒரு அச்சுன்னு சத்தம் கேட்கவும் அவனும் வேறு வழி இல்லாமல் வெளியே வரான். அதை பார்த்துட்டு, தம்பி எதுக்கு அங்கேருந்து இங்கே நீ வந்திருக்க, ஏதாச்சும் அரசு குடும்பத்துலேருந்து மிஷின் கொடுத்தாங்களா என்ன? அதை வெளியே கேட்டுட்டு மனசுக்குள்ளேயோ
உண்மையை சொல்லப்போனா எனக்கு ஏற்கனவே ஒரு டவுட் இருக்குது, அவன் எதுக்காக இங்கே வந்திருப்பான்னு. பட் அதை பயமுறுத்துற அளவுக்கு ஒரு விஷயமா நல்லா ஏற்றுக்க முடியல. அதை நீ நினச்சிக்கிட்டு, ஏண்டா நீ யூரியா ஸ்டாக் பண்ணதானே இங்கே வந்த, உடனே ஒரு மாதிரி 60 ரூபா கேட்க, என்ன இப்படி சொல்கிற, நான் ஜஸ்ட் அவளை பார்க்க தான் வந்தேன். மெலிஷாவோ குமரிட்டு இருக்கா மனசுக்குள்ளே. ஏண்டா நீ பண்ணுறது அதுதான்டா, அவளுக்கு தெரியாம அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவள் என்னென்ன பண்ணுறான்னு சொல்லி நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்க பாரு. அப்போ நான் சொன்னது இல்லாமல் வேற என்ன, நான் எல்லாமே பண்ணிட்டு அதுக்கு ரொமான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கோட்டிங் கொடுக்குறா பாருடா. சத்தியமாக உன்னை தவிர வேறு யாராலையும் அந்த மாதிரி பண்ண முடியாது, என்னால் உன்கிட்ட பேச முடியாதுப்பா அப்படின்னு அவன் சொல்ல, இந்த நேரத்தில் கரெக்டாக ஏன்னா நடந்து வந்துட்டு இருக்க. அப்படியே மெலிஷாவையும் நோட்டீஸ் பண்ணுறான். ஏ மெலிஷா, நீ அங்கேருந்து கிளம்பிட்டேன்னு நினச்சேன், இன்னும் நீ போலியா அப்படின்னு மெலிஷாவை பார்த்துட்டு கேட்க, தலைமையே தலைமையில் கை வச்சுட்டு நான் பீக்காக்க துரத்திட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இப்போ அவன் போனதுக்கு பதிலாக இன்னும் 2 பேரா, இன்னும் எத்தனை பேரா வருவீங்க, இப்படியே போனால் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருமே அப்படின்னு அவன் கத்திட்டு இருக்க. அப்படியே சீனும் மூவ் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ யூரி வீட்டில் காமிக்கிறாங்க. அவங்க மெலிஷா டீ குடிச்சிக்கிட்டு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி யூரி எலிசபெத் என்னை டீ பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணா நான் முதல்ல டேட வேண்டியது என்னோட ஸ்பாடாக இருக்கணும் போல அப்படின்னு சொல்கிறா. யூரியும் சிரிச்சுக்கிட்டு இருக்க, எதுக்காக என்ன சொன்னான்னு சொல்லிட்டு இப்போ தான் காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம 4 முட்டா மெயின் லீடும் மெலிஷாவை முறைச்சு பார்த்துட்டு இருக்க. அவளும் மனசுக்குள்ளேயே, ஆஃப்டர் ஆல் நான் இவ்வளோ பெரிய சம்பவத்தை பீக்காக்கு பண்ணக்கப்புறம் நம்மளே வந்து இந்த மற்ற மெயின் லீடை முடிச்சு விட்டுலான்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளேயே யூரி பாவம் டாய்லெட்குள்ளே சிக்கின மாதிரி சுற்றி கேவலமாக இருக்கா. இப்போ மட்டும் நான் யூரி அப்ரோச் பண்ணுங்கன்னு சொல்லி விட்டேன். யாருக்கு தெரியும், இந்த மாதிரி 4 பேரில் யார்த்தேன் அவளை கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அவளை கழட்டி விட்டு போக கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் எனக்கு வேறு எந்த இன்டென்ஷனும் இல்லை. இந்த மாதிரி யூரியோட நல்ல ஒரு சென்டென்ஸாக மாறுறதோ இல்லைனா நான் வில்லனேஸாக மாறிட்டு இந்த மெயின் லீடுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு எப்படி இந்த ஸ்டோரி லைன் நகருமோ அதை எவன் நானும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. அதனால் இப்போ எனக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் எனக்கு விட்டுருக்காங்க, அது இந்த எல்லா ஈவில் மெயின் லீட்டையும் யூரியோட சைட்லேருந்து துரத்துறது. அப்போ தான் என்னோடய லைஃப்பை என்னால் நிம்மதியாக வாழ முடியும். அதனால நான் கொஞ்சம் கூட கூச்சப்பட மாட்டேன் இந்த மாதிரி வில்லனஸ் டைட்டிலோட நான் ஃபைட் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் இது கூட நான் ரியலைஸ் பண்ணேன், இந்த மாதிரி எப்பப்போ இந்த மெயில் லீட் வந்து யூரி மீட் பண்ணுற மாதிரி சான்ஸ் கிடைக்குதோ அப்போ அவங்களோட சேர்ந்து நானும் போகிறது. அதனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டாலும் அதை என்னால் எடுக்க முடியும். ஸோ இப்போ நான் கொஞ்சம் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறேன், ஏன்னா இந்த இடத்துல அந்தளவுக்கு யாரும் இல்லை. அதனால் என்னோடய பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லை. இதே நிறைய நோபல்ஸ்லாம் இருந்தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது கூட நான் நினச்சி பார்த்தாலே எனக்கு விரித்தனமாக இருக்குது, ஏன்னா ஒருத்தையும் நான் வச்சு செய்ய போகிறேன், அதுவும் தரமான வழியில். அந்த நேரத்தில் யூரி மெலிஷாவை பார்த்தேன். மெலிஷா, நீங்கள் ரொம்ப நேரமாக குடிச்சிட்டு இருக்கீங்க, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உண்மையாக சொல்ல போனால் நல்லா இருக்குது, இது பிளாக் டீ தானே? யூரியா சிரிச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்ல. மெலிஷாக்கோ ஐயோ ஒரு ஷேம் பப்பி ஷேம் ஆகிடுச்சே, இதனால தான் நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்க கூடாது போல். ப்ளஸ் சில காரணத்துக்காக எனக்கு ஏதோ ஃபீல் ஆகிட்டு இருக்கு, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஃபீமேல் லீடோட இவர் ரொம்ப வித்தியாசமாக இருக்க மாதிரி. அதனால தான் யூரியும் மெலிஷா கிட்ட போயிட்டு ஆனஸ்டாக சொல்ல போனால் இது உங்களுக்கு தெரியாதது நேச்சுரல் தான். இந்த மாதிரி அந்த மெடிசனை நான் உருவாக்கிட்டு இருக்கும் போல தான் இந்த புது ஹெர்ப்ஸ் எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சேன், அதை வச்சு தான் இது உருவாக்கினேன். இது எல்லாமே ஹோம்மேடு. யூரி நீ என்ன சொல்ல வர? இந்த மாதிரி நயனுக்கு நான் கேட்டேனே போன வாட்டி, அந்த மேஜிக்கல் மெடிசனை கிரியேட் பண்ணிட்டியா? இந்த மாதிரி 2 பேரும் காது வச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்க. அந்த 4 முட்டா மெயிலிடும் ஜெலஸ் ஆகிட்டு இருக்காங்க, 15 கூப்பிடுங்களே. அதே நேரத்தில் மெலிஷா மனசுக்குள்ளேயே ஆஸ் எக்ஸ்பெக்டட் இந்த ஸ்டோரியோட ஹீரோயினாக இருக்க ஹீரோயினா சும்மாவா அந்த மெடிசனை பற்றி சொல்லி கொஞ்ச நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளேயே செஞ்சுட்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டே, யூரி ரொம்ப தேங்க்ஸ்ப்பா எனக்காக நீ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணதுக்கு. அதே நேரத்தில் அது எனக்கு எப்போ கிடைக்கும்? மெலிஷா நான் கொஞ்சம் கூட யோசனை பண்ணி பார்க்கல நீங்கள் இவ்வளோ அவசரப்படுவீங்கன்னு. வெல் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, அவசர கொடுக்கறதுக்கான பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டிங்கன்னா அது நான் தான். ஓகே மெலிஷா எனக்கு புரியுது நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்கன்னு, உண்மை என்னன்னா என்னால் இப்பயே கொடுக்க முடியும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த டீ பார்ட்டி எல்லாம் முடிஞ்சுட்டோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. ஏன்னா பேச்சு போட ஆரம்பிக்கிறான். ஹே யூரி இந்த மாதிரி நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கலையா? உன்னோட இம்பீரியல் கெஸ்ட் எல்லாமே ரொம்ப நேரமாக கம்மனும் லோன்லியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம். இத்தனைக்கும் நீ தான் எங்களை இன்வைட் பண்ண, ஸோ எங்கள் கூட நீ பேசணும்ல. நீங்கள் 2 பேரும் மட்டும் பேசிக்கிட்டு எங்களை இக்னோர் பண்ணிகிட்டு இருக்கீங்களே ரொம்ப நேரமாக, அதுவும் என் ஃபினான்ஸையும் சேர்ந்து அப்படின்னு மெலிஷா இழுத்தோட தலைவி சும்மா இருப்பாளா? ஏன்னா முறைச்சிக்கிட்டே இன்னும் மறைச்சினுங்க இளவரசரே, இந்த மாதிரி உங்களுக்கு சரியாக மரியாதை கொடுக்காம இருந்ததுக்கு. அதை கேட்கவும் அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, அதனால் பரவாயில்ல, இந்த மாதிரி எங்ககிட்டையும் நார்மலாக பேசுங்க அதுவே போதும். ப்ளஸ் யூரி இந்த சிம்பிளான க்ளோத்ஸில் நீ பார்க்க ரொம்ப தேவதை மாதிரி இருக்க, அது கூட இந்த பார்ட்டிக்கு நீ இன்வைட் பண்ணல, இதுவே எனக்கு ஏதோ பெரிய ரிவார்ட் கிடைச்ச மாதிரி இருக்குது. ஸோ உனக்கு ஏதாச்சும் நான் கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. யூரிக்கா என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் ஒரு மாதிரி பார்த்துட்டு, உங்களுக்கு இந்த மாதிரி யோசனை வந்ததை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ எனக்கு இந்த கிஃப்ட்லாம் வேணாம், ஆனால் அந்த ஏனோ விடாமல். ஹே எதுக்காக இந்த மாதிரி சொல்கிற? இந்த மாதிரி போன டைம் நான் காப்பாற்றினேனே அதுக்காகவையா? அதனால் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இது ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட அடையலாமா, நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. அவளுக்கும் வழி இல்லாமல் தேங்க்ஸ்ன்னு சொல்கிறா. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மெலிஷா மனசுக்குள்ளேயே, எனக்கு யூரிட்ட கேட்கணும்னு சொல்லி தோணுது, எதுக்காக இந்த நாய்களை இன்வைட் பண்ணேன்னு. ஆனால் நான் கேட்கல, ஏன்னா எனக்கே தெரியும் இந்த கதையோட ஹீரோயினால இந்த நாய்ங்க கூட பேசி பழகணும்னு சொல்லிட்டு விதியாலேயே இணைக்கப்பட்டிருக்கான்னு. அடுத்த நிமிஷம் அவளோ பேச ஆரம்பிக்கிறா. இல்லை வசரே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியலன்னு நினைக்கிறேன், என்ன மீன் பண்ணுற மெலிஷா? இந்த மாதிரி உன்னோட வார்த்தைகளால் என்னை கேவலப்படுத்துன்னு சொல்லி ட்ரை பண்ணுறியா? கண்டிப்பாக இல்லை, நான் ஜஸ்ட் உங்களுக்கு சில உண்மைகளை புரிய வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். என்ன மீன் பண்ணுறேன்னா
எதுக்கு ரொம்ப கீழ்த்தனமாக நடந்துட்டுருக்கீங்க எங்கள் முன்னாடி? ஈவன் உங்ககிட்ட பேச கூட எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு மெலிஷா பேசிகிட்டு இருக்க. அந்த 4 பேரோட முகத்தை பார்க்கணுமே, ஒருத்தனும் ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கான். நம்ம மெலிஷாவா? அதுவும் கீழேயும் உழுது தொலையாமல் சும்மா துரத்திக்கிட்டேன். கொஞ்சம் கூட கூச்சமாக இல்லை? ஹே கண்டிப்பாக, நான் ஒன்றும் உங்களை பற்றி பேசலப்பா. நான் டீ கப்பில் ஒட்டிகிட்டு இருக்கேன் இந்த டீ தூள், அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க. 4 பேர் என்ன சொல்கிறேனே தெரியாமல் ஷாக்கில் பார்த்துட்டு இருக்க. மெலிஷாவும் மன்னிச்சிடுங்க, இந்த பாட்டியோட மூடியை எனக்கு எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்காக இந்த பொறுப்பை நானே ஏற்றுக்கிறேன். ஸோ இங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு நான் பத்திரமா அனுப்பி வைக்கிறேன். ஸோ இப்போ வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு மெலிஷா சொல்ல, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க யூரிக்கோ குப்புன்னு சிரிப்பு வந்து சிரிச்சுக்கிட்டே அவன் நினச்சி பார்க்குறா. இந்த மெலிஷா கூட ஒரு நாள் இருக்க முடியும் செம ஃபன்னாக போயிட்டு இருக்குல்லேன்னு. அதே மாதிரி அந்த 4 பேரும் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. மெலிஷா அவங்கள்கிட்ட ஒழுங்கு காமிச்சிட்டு இருக்கா. நம்ம யூரியோ பின்னாலேருந்து சிரிப்பு அடக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் எப்பயும் போல் யூரிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவளும் கிளம்ப ஆரம்பிச்சிட்றா. அதுவும் ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா மெலிஷா கேட்ட அந்த மருந்தை யூரி கொடுத்துட்ருப்பாளா, அதை காமிச்சிக்கிட்டே போக யூரி ரொம்ப ஹாப்பியா பாய் சொல்கிறா. அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா யூரி வந்து ஒரு கை தொடுது. அவளும் திங்க் பண்ணுறா, இந்த வாட்டியாச்சு இந்த சாபத்துலேருந்து நான் தப்பிப்பேன் நினைக்கிறேன். இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கலாம். சில பேர் புரிஞ்சிருக்கலாம் இங்கே என்ன நடக்குதுன்னு. ஸோ அடுத்த எபிசோடில் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அதே இடத்துல இனிமேல் வர எபிசோட்ஸ் எல்லாம் விறுவிறுப்பாக போகும். அதெல்லாம் மறக்காமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. And bye from Naval Tamlan. Keep supporting guys.